Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. In date 11/12/2025 இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்லேருந்து அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் 5th ரவுண்டு கவுன்சிலிங்க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுண்டில் சீட்டு கிடைத்து சேரவில்லை என்றால் என்ன மாதிரியான இழப்புகளெல்லாம் இருக்கும், ஹியூஜ் மணி லாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1 இயருக்கு, அதாவது 2026 கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள முடியாது. இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இப்போது லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிற நோட்டிஃபிகேஷன். இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஏற்கனவே உங்களுக்கு ரவுண்டு 4 வரைக்கும் சீட்டு கிடச்சிருச்சு, எனக்கு இந்த வீடியோ தேவையில்லை அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் இன்னமும் சீட்டு கிடைக்காமல் வெயிட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எம்சிசி வெப்சைட்டில் ஆல் இண்டியா கோட்டா 5th ரவுண்டுக்கும் ஸ்டேட் கோட்டா 5th ரவுண்டுக்குமான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் ஃபார் இன்க்ளூடிங் தமிழ்நாடு எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 12th டிசம்பர் 2025 16th டிசம்பர் 2025 வரைக்கும் நடைபெறுகிறது. இந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது பிடிஎஸ்ஸுக்கும் பிஎஸ்சி நர்சிங்க்கும் மட்டும்தான். இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ 5th ரவுண்டுக்கு 6th ரவுண்டுக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கிறோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. பார்க்காதவங்க ஏன் இன்னமும் எம்பிபிஎஸ்ஸுக்கும் 5th ரவுண்டுக்கான ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா கர்நாடகாவில் 3rd ரவுண்டு மட்டும்தான் இது வரைக்கும் முடிஞ்சிருக்குது. அதற்கான காரணம் 3rd ரவுண்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு அதில் ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கிறனால அந்த மாணவர்கள் நீதிமன்றத்தில் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாணவர்கள் தொடுத்த வழக்கினுடைய அடிப்படையில் மீண்டும் 3rd ரவுண்டு கவுன்சிலிங் கர்நாடகாவில் ரிவைஸ்டு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 3rd ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்சிருக்குது. 4th ரவுண்டு கோயிங் ஆன். அதனால் 5th ரவுண்டுக்கும் 6th ரவுண்டுக்கும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, எவ்வளோ சீட் வேக்கண்ட் இருக்குது, ஆல் இண்டியா கோட்டாவில் 5th ரவுண்டில் ஒரு மாணவருக்கு சீட்டு கிடச்சிது அப்படின்னா அந்த மாணவர்களை ஸ்டேட் கவுன்சிலிங்கில் வீட் அவுட் பண்ணணும். அந்த மாணவர்களுடைய பெயர் மீண்டும் உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் இடம்பெறாமல் இருப்பதற்காகத்தான் வீடிங் அவுட் பண்ணுறாங்க. அதனால் 5th ரவுண்டுக்கும் 6th ரவுண்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது, ஆல் இண்டியா கோட்டாவில் எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிற தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு தான் உங்களுக்கு 5th ரவுண்டுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டும் 5th ரவுண்டு எம்பிபிஎஸ்ஸுக்கான ஷெட்யூலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த அப்டேட் இதுவரை உங்களுக்கு எம்சிசி தரப்பிலிருந்தும் வரல, அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்தும் வரவில்லை. அந்த அப்டேட் வந்த உடனே நம்ம சேனலில் நம்ம உடனுக்குடனாக போஸ்ட் பண்ணிடலாம். அது வரைக்கும் நீங்கள் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 11/12/2025 இன்று வந்த ஒரு அவசர அறிவிப்பு என்ன அப்படின்னா, த ஷெட்யூல் ஃபார் ரவுண்டு 5 அடிஷ்னல் ஸ்டே ரவுண்ட் ஃபார் பிடிஎஸ் அண்டு பிஎஸ்சி நர்சிங். பிடிஎஸ் கோர்ஸில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா இஸ் பீயிங் பப்ளிஷ்டு ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் தி எம்சிசி. ஆஸ் திஸ் இஸ் ஸ்டே ரவுண்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு மேக் தர் சாய்ஸஸ் ஒன்லி. எந்த சீட்டு, எந்த காலேஜில் உங்களுக்கு சீட்டு வேணுமோ பிடிஎஸ்க்கு மட்டும், ஓகேங்களா, அந்த காலேஜை மட்டும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். தேவையில்லாத எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபீஸ் அதிகமாக இருக்குது, இல்லைன்னா என்னால் போய் சேர முடியல, எனக்கு பிடிஎஸ் வேண்டாம் எம்பிபிஎஸ் தான் வேணும் அப்படின்ட்டு இந்த பிடிஎஸ் சீட்டில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் சேரல அப்படின்னா, ஜாயின் பண்ணல அப்படின்னா
if they intend to join the particular college and the course. அப்போ எது வேணுமோ எது தேவைப்படுதோ அதை மட்டும் போடுங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் சேரலை அப்படின்னா the candidates who are allotted in the course in this round will not be allowed to exit the course. அப்போது இந்த கல்லூரியில் நான் சும்மா போட்டேன் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே படிக்கணும். அப்படி சேராத பட்சத்தில் if they do not join the allotted seat their security deposit அப்படிங்கிறது நீங்கள் செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா போட்டிருந்தீங்கன்னா 30,000 ரூபா செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருப்பீங்க. ஏற்கனவே 4th ரவுண்டில் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு கலந்து கொள்வதற்கு பிடிஎஸ்க்கு ஒரு 2 lakhs கட்டியிருப்பீங்க. இப்போது இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 5th ரவுண்டில் பிடிஎஸ்க்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் கட்டி வச்சுருப்பீங்க செக்யூரிட்டி டெபாசிட்டும் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட்டும். இப்போது நீங்கள் இந்த காலேஜில் அலாட் ஆனதுக்கப்புறம் போய் சேரவில்லை என்றால் உங்களுடைய 2 லட்சமும் போயிடும், 30,000 போயிடும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள முடியாது. டியூஷன் ஃபீஸ் ஏற்கனவே நீங்கள் கட்டியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டும் போயிடும், செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். ஓகேங்களா, இதெல்லாம் ஃபோர்ஃபீட் ஆயிரும். இஃப் எனி ஃபர்தர் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரவுண்டு இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் கலந்து கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள முடியாது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற 2026 கலந்தாய்வில் கலந்து கொள்ள முடியாது. ஹென்ஸ் த கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு ஃபில் த சாய்ஸஸ் கேர்ஃபுல்லி. ஓகேங்களா, ஸோ இதை உங்கள் பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் 5th ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற பிடிஎஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. யாருக்கெல்லாம் இந்த ரவுண்டில் சீட்டு கிடைச்சா நான் போய் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அவங்க மட்டும் இதில் கலந்துக்குங்க. தேவையில்லாமல் சும்மா ஜஸ்ட் லைக் தட் போட்டுட்டு கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னா இத்தனை இழப்புகளும் ஏற்படும். கவனம், உஷார். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த 5th ரவுண்டு தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் டவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.